வணக்கம் நண்பர்களே. நான் இப்ப நிப்டில உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் காமிக்க போறேன் டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல. ஒன்னு 30 மினிட்ஸ்ல டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், 1 ஹவர்ல டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன். இந்த சேனல் பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு நம்ம எப்படி சந்தை அடுத்து நகர போகுதுன்றத உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போறேன். நம்ம போடுற வீடியோ ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க ஒரு கத்துக்கலாம், என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்க கத்துக்கலாம். ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்க பினான்சியல் அனலிஸ்ட் கிட்டயோ இல்ல அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நீங்க டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சி காமிக்கிறேன். என்ன பண்ணோம், ட்ரெண்ட் லைனை நம்ம டிராப் பண்றோம். இதுதான் மேல இருந்து ஒரு ஸ்லோப்பிங் டவுன் லைனை நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? மேல இருந்து ஒரு ஐ, இந்த ஐயை இணைக்கிறேன். அப்புறம் கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் லைன், ஹாரிசான்டல்ல ஒரு நேர்கோட்ல இருக்கக்கூடிய லைனை நான் இணைக்கிறேன். இது கேண்டலோடைய பாடியில இருந்து நான் எடுத்துக்கிறேன். அது ஏன் சார் கீழே அந்த லோ போயிருக்கு, அங்கிருந்து கனெக்ட் எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், பாடியில இருந்து கூட எடுத்துக்கலாம். அது கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பேட்டர்ன் கரெக்டா வருதான்றதை மட்டும் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இங்க ஒரு லோ கொடுத்திருக்கான், இங்க ஒரு லோ கொடுத்திருக்கான். பட் கேண்டில் க்ளோசிங் உள்ள முடிஞ்சிருக்கு. சோ இங்க இருந்து ஒரு லைனை டிராப் பண்றேன். இங்க இப்ப ரீசெண்டா மார்க்கெட் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நேரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மணி 1:17. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 1:17. சோ இங்க ஒரு லோ வந்திருக்கு, இங்க ஒரு லோ வந்திருக்கு. ஆனா பாருங்க, மார்க்கெட் இப்போ இங்க இருந்து இறங்கிட்டு இருக்கு. காலையில இப்போ 25,940 லெவல்ல இருந்து இறங்கி இப்போ 25,770 லெவல் வரைக்கும் கீழே வந்திருக்கு. இதை நான் வால்யூமை பெருசு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் இறங்கும் போது பாருங்க, வால்யூம் குறையுது. வால்யூம் ஒரு என்கரேஜிங்கா இல்ல. இறங்கும் போது மார்க்கெட் டபுன்னு விழுதானும் போது வால்யூம் வந்தாதான் அடுத்து அந்த லைனை கட் பண்ணி கீழே போகும் நம்ம புரிஞ்சுக்கணும். வால்யூம் வரலனால நம்ம என்ன பிடிக்கலாம், வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னால செல்லர்ஸ் விருப்பம் இல்லை செல் பண்றதுக்கு. அதனால பயப்படுறவங்க, அந்த பேனிக்ல இருக்கிறவங்க மட்டும்தான் விக்கிறாங்க. அதனால தான் வால்யூம் அசெண்டிங்ல வரல, டிசெண்டிங்ல வந்திருக்கு வால்யூம். ஓகேங்களா? சோ ஆனா இப்ப பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுக்கும் போதே பாருங்க, கிரீன் வால்யூம் பாருங்க பெருசா வந்திருக்கு. இதுக்கு சமமான வால்யூம், இந்த இறங்கும் போது வந்த வால்யூமுக்கு சமமான வால்யூம் வந்திருக்கு. இப்ப அடுத்த கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அடுத்த கேண்டல் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, 26 நிமிஷம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் 30 மினிட்ஸ் சார்ட் இது, இன்னும் 26 நிமிஷம் இருக்கு. இப்பதான் குட்டியா வந்திருக்கு அந்த வால்யூம். இந்த 26 நிமிஷத்துக்குள்ள இதுவும் வால்யூம் வந்துடும். ஏன்னா இங்க ஒரு வால்யூம் சப்போர்ட் எடுக்கும் போது வந்திருக்கு, இங்க வால்யூம் இப்பதான் வர ஆரம்பிருக்கு. சோ இதுவும் நல்ல வால்யூம் வரும். ரெண்டாவது இந்த பேட்டர்ன் பாருங்க, புல்லிஷ் அராமின்னு சொல்லக்கூடிய இன்சைடு கேண்டல்ல வந்திருக்கு. இந்த கேண்டல் மதர் கேண்டலுக்குள்ள பேபி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேபி கேண்டலுடைய ஐயும் அடுத்த கேண்டல் கட் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் மேல நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சார் என்ன சார் இது டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்றீங்க, டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னா மார்க்கெட் கீழே தானே சார் இறங்கணும்? அப்படி எதுவும் நமக்கு ரூல்ஸ் கிடையாது. டிசெண்டிங் ட்ரையாங்கிளும் பிரேக் அவுட் நடந்து மேலையும் போகலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிளுடைய ட்ரெண்ட்ல அந்த சேனலை கட் பண்ணி பிரேக் டவுன், இந்த இடத்துல பிரேக் டவுன் நடந்து கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். இங்க டிசெண்டிங் ட்ரையாங்கிள் கட் ஆகல. ரெண்டாவது இங்க வால்யூம் எரோட் ஆகுது. கிரீன் கேண்டில் வரும்போது வால்யூம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், வால்யூம் தான் பெஸ்ட் இண்டிகேட்டர். இந்த வால்யூம் குறையுது அப்படின்னாலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க செல்லர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா பை வரும்போது பாருங்க வால்யூம் வருது. இங்க பாருங்க, நேத்தோடைய இது பை வரும்போது வால்யூம் வருது. ஆனா பாத்தீங்கன்னா செல் வரும்போது வால்யூம் வரல. இப்ப திருப்பியும் பை வருது, வால்யூம் வருது. அப்போ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளுடைய பேட்டர்ன் கட் ஆகாதுன்றத நமக்கு ஒரு சிம்பாலிக்கா சொல்லுது. என்னன்னா இந்த வால்யூம் நமக்கு சொல்லுது. அப்ப என்ன சார் நடக்கும், இந்த மேல இருந்து வரக்கூடிய ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. மேல இருந்து வரக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த இடம் போயிட்டு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எங்கன்னா 25,900 லெவலுக்கு மேல
25,900க்கு மேல போயிட்டு இந்த கேண்டலோ இல்ல அடுத்து வரக்கூடிய கேண்டலோ, ஏன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டல் வந்துட்டே இருக்கும். அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டலோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போயிட்டு உங்களுக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா பிரேக் அவுட் நடந்துரும். பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட் சரசரசரன்னு மேல போயிடும். சரி, எவ்வளவு சார் மேல போகலாம்? அப்ப எப்படி பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிளோடைய சென்டர் இங்க இருந்து பார்த்துட்டோம்னா இந்த லோல இருந்து இங்கதான் மார்க்கெட் லோ, இங்கதான் மார்க்கெட் ஹை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனரலா இந்த வந்து என்ன பண்ணணும்னா இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ கிட்ட இருந்து ஒரு லைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா டிராப் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா டிராப் பண்ணிட்டு எவ்வளவு அளவு, அந்த அளவை வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து மேல வைக்கணும். இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது இது வரைக்கும் அந்த லைன் வருது. ஏன்னா இதோடைய அளவு வந்து இந்த அளவு வந்து எடுத்து அப்படியே நம்ம மேல வைக்கணும். ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு வரணும். ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வரும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே நம்ம வரைஞ்சி பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா வந்து ஒரு கோடு போடுறேன். 26,200 லெவல்ல வந்து வருது. 26,200 லெவல்ல வந்து அந்த டார்கெட் வருது. சோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சரி, ஓகே. அடுத்த பேட்டர்ன் வந்து நான் என்ன சொல்றேன் பாருங்க, ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து 1 ஹவர்ல வந்து காமிக்கிறேன். 1 ஹவர்ல வந்து அந்த பேட்டர்ன் காமிக்கிறேன். இது எப்படி வரும்ன்றத காமிக்கிறேன். அப்படியே நான் வரைகிறத அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்போதான் உங்களுக்கு புரியும். கத்துக்கிறவங்க கத்துக்கலாம், என்னுடைய வீடியோஸை பார்த்து கத்துக்கிறவங்க கத்துக்கலாம். பாருங்க, நாங்க மேல வந்து 26,300ல இருந்து ஒரு ஐ வருது. அதை வந்து அப்படியே இணைக்கிறேன். அதை வந்து என்ன பண்றேன், அதை வந்து இணைக்கிறேன். இணைக்கும் போது கீழே இருந்து ஒரு லைன் வரணும், மேல இருந்து ஒரு லைன் வரணும், கீழே. அதுதான் வந்து டிசெண்டிங் சேனல்னு சொல்லுவோம். இப்ப இந்த மேல இருந்து வரக்கூடிய லைனை இணைச்சிட்டேன், கீழே இருந்து வரக்கூடிய லைனை இணைக்கிறோம் நம்ம. இதையும் வந்து நான் பாடி வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். ஏன் சார் பாடி வரைக்கும் எடுத்துக்கிறீங்கன்னா, அது கீழே வந்து லோ நமக்கு வந்து பாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டே போதும். இன்ட்ராடே லோ, இன்ட்ராடே ஹை நமக்கு தேவையில்லை. அது வேணும்னா வச்சுக்கலாம். நமக்கு சேனல் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கணும். நமக்கு அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டா வருதா. இப்ப பாருங்க, இது வந்து இணைச்சிட்டேன். மேல இருந்து வரக்கூடிய லைனை வந்து கனெக்ட் பண்றேன். பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு 2 தண்டவாளத்துக்குள்ள வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது வந்து இதுதான் சேனல்னு சொல்லுவோம். இந்த சேனல்ன்றதுக்கும் ட்ரையாங்கிள்ன்றதுக்கும் என்ன மீனிங்னா, ட்ரையாங்கிள்ன்றது 2 கோடும் வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து இணைஞ்சிரும். ரெண்டும் வந்து ஒன்னு இணைஞ்சிரும். பட் சேனல்ன்றது எப்பவுமே இணையவே இணையாது. அப்படியே இப்படிதான் தண்டவாளம் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். சோ இப்ப இதுல கூட பாருங்க, இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இதுல கூட பாருங்க, இங்க வந்து ஒரு ஐ வந்திருக்கு, இங்க ஒரு லோ வந்திருக்கு, இங்க ஒரு ஐ வந்திருக்கு, இங்க ஒரு லோ வந்திருக்கு. இங்க மார்க்கெட் ஃபால் ஆகும்போது பாருங்க, வால்யூம் வந்து பெருசா வந்து வர மாட்டேங்குது. இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு 1 ஹவர் சார்ட்ல செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து இது இன்னைக்கு காலையில இருந்து வந்த 1 ஹவர் கேண்டலை மட்டும் நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இன்னைக்கு இங்க இருந்தா வந்து 25,940ல இருந்து மார்க்கெட் 3 கேண்டல் இறங்கி இருக்கு. ஓகேங்களா? 3 கேண்டல் இறங்கும் போது அதோடைய வால்யூம் பாருங்க. 3 கேண்டலுடைய வால்யூம் பாருங்க, ஒண்ணுக்கு இறங்கி இருக்கு. இவ்வளவு 25,940ல இருந்து 25,770 ஒரு 180 பாயிண்ட் இறங்கும் போது வால்யூம் ஏன் வரல? அப்ப யாருக்கும் வந்து விக்கிறதுக்கான ஐடியா இல்ல. பேனிக் செல்லர்ஸ். இன்னைக்கு வந்து யூஎஸ்ல வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கிறதுனால இந்த வீக் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க, பயந்துட்டே இருப்பாங்க இல்லையா, பயந்தாங்கோலிகள். அவங்க எல்லாம் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிட் பண்ண வச்சதான் மார்க்கெட் வந்து, வீக் ட்ரேடர்ஸ் எக்ஸிட் பண்ண வச்சுதான் மார்க்கெட் வந்து மேல போகும். நான் என்னடா இது இவ்வளவு போல்டா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வீக் ட்ரேடர் இது இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். வீக் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல எப்பவுமே சஸ்டெயின் பண்ணவே முடியாது. இப்ப பாருங்க, இந்த இங்க வந்து பாருங்க, இப்ப வரக்கூடிய கேண்டல் 1 ஹவர் கேண்டல்ல ஒரு ஆமர் மாதிரி ஃபார்மேஷன் நமக்கு வந்திருக்கு. இது வந்து ஆமர் மாதிரி ஃபார்மேஷன் வந்திருக்கு. இப்ப வந்த கேண்டல் பாருங்க, ஓபன் பண்ணும் போதே அந்த கேண்டலும் ஓபனும் லோவும் சேமா இருக்கு, மேல போயிட்டு இருக்கு. இந்த கேண்டலோடைய ஐய வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இது புல்லிஷாவே திரும்ப ஆரம்பிச்சிடும். இந்த வால்யூமும் பாருங்க, இப்ப வந்த வால்யூம் வந்து
இன்னும் வந்து டைம் பாருங்க 49 நிமிஷம் இருக்கு இந்த கேண்டில் முடியறதுக்கு. ஆனா பாருங்க இந்த இப்பவே அந்த வால்யூம் பாருங்க, வால்யூம் வந்து 1 hour கேண்டில் 49 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்பவே வால்யூம் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த சேனல் வந்து கீழே வந்து வராது, மேலதான் போகும். இந்த டிசெண்டிங் சேனலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து டிராப்பிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பியர்ஸ் டிராப் தான். இந்த சேனலும் என்ன பண்ணும், இங்க இருந்து மேல போயிட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடக்கும். பிரேக் அவுட் நடந்து வந்து மார்க்கெட் வந்து மேலதான் போகும். அது வந்து என்ன டார்கெட்ன்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த சேனலை வந்து நம்ம எப்படி வந்து டார்கெட் செட் பண்றதுன்றதை காமிச்சிடுறேன். ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கணும். இப்ப இந்த 2 சேனலுக்கு நடுவுல இருக்கிறது இங்க தான் வந்து ஐ இருக்கு, இங்க லோ இருக்கு. இப்ப இங்க இருந்து வந்து நம்ம அந்த ஹைட் ஆஃப் த சேனலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம போடுறதுதான் டார்கெட். நடுவுல இருக்கக்கூடிய சேனலுடைய நடுவுல இருக்கக்கூடிய டார்கெட்டை எடுத்து அப்படியே நான் கட் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் இங்க கட் ஆகுதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் வைக்கிறேன். இப்ப மார்க்கெட் இப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல உடைபடுதுன்னு வச்சுங்க. அப்சைடு வந்து ஸ்லோப்பிங் டவுன் லைன் அங்கிருந்து கட் ஆகுது. நான் இங்க வைக்கிறேன். நான் அது இதை வச்சேன்னா இப்ப மார்க்கெட் வந்து மேல எங்க போகும், இந்த இடத்துல வந்து வரும். அப்ப இதோடைய டார்கெட் பாருங்க 25,505. சோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் உடைய டார்கெட்டும் வந்து மேல இருக்கு, டிசெண்டிங் சேனலுடைய டார்கெட்டும் மேல இருக்கு. சோ இதை புரிஞ்சு என்ன பண்ணணுமோ அது நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து நான் வந்து அது உத்வேகமா எடுத்துட்டு நான் செயல்படுவேன். நன்றி, வணக்கம்.